95 வயசு கனவு வரல. ஒரு நாள் உனக்கு நான் பூரா பெரிய தப்பு பண்ண போறீங்க. ஒரு வீட்டுல கூட்டாது மச்சமே போயிட்டாரு. ஆமாடா பூரா பெரிய தப்பு பண்ண போறீங்க. அழுகிட்ட போடா செத்தா மண்ணு தான் தின்னு போகுது. முன்னாடி கட்டுற மாதிரி கட்டிக்கிற பாரு முதல்ல. எம்மா ஏதாச்சும் நான் மனுஷனை போதும் அதுக்கு அம்மா எதா ஜென்மம் எடுத்து வாதைகள் பட்டாது போதும் பாதார சேவை எனக்கு தருவாய். சோமசுந்தரேசருடன் உன்னை துதிக்கும் மக்கள் கரு கொடுத்தாய். சோமசுந்தரேசருடன் நடித்தாய் உன்னை துதிக்கும் மக்கள் கரு கொடுத்தாய். சோதனை செய்யாத அம்மா மதவே உலகிற்கெல்லாம் ஆதாரமான சக்தியே. சொந்தமென்று வந்து அம்மன் தொந்தரவு செய்யும் முன்னே வந்தரு தருவாய் முக்கியே. செத்துரு விளங்கும் புகழ் காசி உன்னை செவித்தன் வருவாய் விசாசி. 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 கபாலி திரி சூலியே கெஞ்சுகின்ற நாரும் சில்லை காலியே. கஞ்சலி கபாலி திரி சூலியே கெஞ்சுகின்ற நாரும் சில்லை காலியே. கஞ்சலி கபாலி திரி சூலியே கெஞ்சுகின்ற நாரும் சில்லை காலியே. கஞ்சலி கபாலி திரி சூலியே கெஞ்சுகின்ற நாரும் சில்லை காலியே. தாங்கி கமட்டி காயமாது கஞ்சிரங்கு பார்ப்பதெங்க நாமம்மா என் கருத்தில் பிள்ளை இருந்தா அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய தாதி வாரியாக போயிட்டாங்க. அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய தாதி எங்க போனா பேஜ் வந்து தூக்கி போவோம். அவனுக்கு எங்க அடிக்குதா? அவளுக்கு மட்டும் வரவே மாட்டேங்குமா? அவ செத்துட்டாதான் நான் நிம்மதியா இருப்பேன். அவன் அழகுக்கு நம்ம அப்படியே கொஞ்சிலே கிடக்குறான். அவனை தொட்ட முண்டா நீ எங்க
ஏண்டா ஏன் டவுன் பஸ் ஏய் நான் வந்து கொஞ்சமே இருக்கிறது தோசுகாலு சொட்ட முடியும் மூஞ்சி மகரி என்னடி என் மூஞ்சிக்கு என்ன என் மூஞ்சி மூஞ்சியா மூஞ்ச பார்த்தாதான் என் இதாட்டமே இருக்குது அம்மா வெளியே வருமா ஏய் ஏய் லோக்கு இல்ல போடா ஏம்மா பாடியம்மா பாடியம்மா ஏம்மா இந்த ஊர்ல யாவது நீனாடி பண்ண உடனே ஏம்மா என் கதையை கேட்டா தம்பி எனக்கு வந்து ஒரு குறைய சொன்னா எனக்கு வந்து ஒரு துயரத்தை சொன்னா ஒன்னுதிலே தண்ணி வரும் கண்ணிலே தண்ணி அப்படி சொல்லி அக்கா தம்பி கிட்ட பேசும்போது தப்பு தப்பா கேளு கேளு என் குறையெல்லாம் நீ கேட்டு நீ அழுதுருவ ஆமா ஆத்திரம் தாங்காது உனக்கு அம்மா குறைய இந்த மடிச்சிட்டு போட்டு நான் மக்கறேன்டா தம்பி எனக்கு குறை இருக்குதா ஆமாண்டா இந்த தம்பி கிட்ட சொல்லு உன் குறைய நான் தீர்த்து வைக்கிறேன் எந்த வயல் தீர்த்து வைப்பேன் எக்கா உன் குறைன்னா நான் விடுவனா விட மாட்டேன் அப்படி இருட்டுக்கா வந்தனா உன் குறைய நான் தீர்த்து ஒரு பொண்ணுக்கு ஒரு குறைன்னு சொன்னா அடுத்த பொண்ணு சொன்னாதான் மனுஷன் நிம்மதி ஆகும் இல்லையா? நீ ஒரு பொண்ணு நானும் ஒரு பொண்ணு என் குறைய வாங்கிட்டு சொல்றேன் சொல்லு வாங்க குறைய என்கிட்ட சொல்ல சொல்லி மனுஷன் சேர்த்துக்கம்மா சொல்லுடி அம்மா உடனே அழுதுட்டு சொல்லுவான் இல்ல சொல்லிட்டாது அம்மா எனக்கு செஞ்சில கூடாரம் செஞ்சில அது என்ன பத்த அம்மாடி எனக்கு சென்று மல்லி வியாபாரம் மல்லிப்பூ வியாபாரம் லாபம் நெல்ல வியாபாரம் அம்மா என் வீட்டுக்கார என்ன சனியாக்காம அவன் சிவலோகம் போனான் எனக்கு மதுரையில கூடாரம் அது என்ன பத்த அம்மாடி எனக்கு வள்ளுவு வியாபாரம் எம்மா என் வீட்டுக்காரங்க மாற கிடைக்காதே அவன் மாண்டுதான் போனானே சொல்லு உலகத்துல சொல்லுவாங்க எப்படி ஆவண குடும்பத்துக்கு ஆண் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு சொல்லுவாங்க ஆமா அதே போல எங்க வீட்டுல எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் நாங்க 2 பேர் பிறந்தோம் யார் யாரு கூட பிறந்தவங்க அண்ணன் உங்க அண்ணன் ஒண்ணு நீ ஒண்ணு ஆமா தப்பு இல்ல பிறந்த உடனே எம்மா விதி அட்டங்குது ஆமா நாங்க 2 பேரும் பிறந்த உடனே எங்க அப்பா அம்மா விட்டுட்டு செத்து போயிட்டாங்க ஐயோ பாவம் ஆமா செத்துட்டு உடனே என்னை எடுத்து கட்டி வளர்த்து எங்க அண்ணன் தான் வளர்த்தான் அண்ணன் தான் வளர்த்துருக்கணும் ஆமா சரி வளர்த்து ஆள ஆக்கணும் நான் வயசுக்கு வந்தேன் சரி நான் வயசுக்கு வந்தேன் என் இஷ்டத்துக்கு ஒரு மாப்பிள்ளை பிடிச்சுன்னு போயிருந்தா எனக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிருக்கும் 4 பசங்கள் ஆயிருக்கும் நானும் மதிப்பா மரியாதை நடுத்தெருவுல குடும்பம் பண்ணிருப்பேன் எங்க குடும்பம் நடு தெருவுல இருக்குது வீடு நடு தெருவுல மதிப்பா இருந்திருப்பான் அவன் என்ன பண்ண தெரியுமா எங்க அண்ணக்காரன் என்ன பண்ணா இது நியாயம் பண்ணி கேளியம்மா எங்க அண்ணன் என்ன பண்ண தெரியுமா நான் வயசுக்கு வந்த உடனே அவன் போய் பொண்ணு கட்டினான் பாரு எங்க அண்ணக்காரன் ஆமா அவன் மச்சானுக்கு எண்ணெய் கட்டி கொடுத்தான் தப்பு இல்லடி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு காட்ட சொந்த பணத்துக்குள்ள ஆமா தப்பு இல்லையா அப்படின்னு தான் நானும் சரி அண்ணன் காட்டுற வைய போயிடுவான் அப்படின்னு அவனை கட்டின்னு போனான் அவனை கட்டின்னு போய் பார்த்தாதான் அவனை பத்தி எனக்கு தெரியுது எப்படி பெரு குடிகாரனாட்டது ஐயோ குடிகார பையா அப்படி தலைப்பாட சொல்லி பார்த்தேன் என் பேச்சு அவன் கேட்கல நான் யோசனை பண்ணேன் எப்படி இனி இந்த குடிகார பையிட்ட நம்ம குடும்பம் நடத்த முடியாது அப்படின்னு ஏமா அவன் கட்டினா மாதிரி என் கழுத்துல தாலி அப்படியே வெடிக்கணும் கை விட்டு அறுத்து அவன் வீட்டு மாடத்துல வச்சுட்டு இப்ப நான் தனியா குடும்பம் நடத்துறேன் எப்படி அந்த திறமை அப்படியே விட்டேன்னா
ஏடி ஒரு பொண்ணா பிறந்து ஒரு ஆடவரை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த கட்டின ஆம்பியா குடிகாரனா இருந்தாலும் கூத்தியாக்காரனா இருந்தாலும் சீட்டாரனா இருந்தாலும் தமிழ்நாட்டு பெண்கள் தட்டி கொட்டி கூட பண்ணுவாங்க. நீ அடுத்த மாரத்துல வச்சிட்டாலும் திறமையான பொண்ணு. என் மாநிலத்து தொடர்ந்து கேட்டு அவங்க கூத்தியாக்காரன் அவன் குடிகாரன் திருத்து கூட பண்ணிருப்பான். அவன் என்ன பண்றான் தெரியுமா? என்ன பண்றான்? காலையில ஏந்திரிக்கிறான், கண்ணை தொடங்கிறான், கண்ணை தொடச்சி அம்மா ஒரு 100 ரூபாய் கொடுன்னு கேக்குறான். 100 ரூபாய். அப்புறம் என்ன பண்றது? ஆம்பளை வச்சா 3 முடிச்சு இருக்குது கைத்துல தாலி. ஆமா அப்படின்னு அம்மா ஏறி வளர்க்காச்சாங்கள ஒரு மூட்டை போட்டு வச்சிருந்தா அது 100 ரூபாய் எடுத்து கொடுத்தா அது கூட அவன் கொஞ்சம் காசு சேர்த்துக்கின்னு போறான். நேரா கோட்டை கடைக்கு போறான். போயிடும் குடிக்கிறான். குடிச்சிட்டு போதை எட்டு அங்கேயே படுத்துக்கிறான். இவன் போனவன் வருவான்னு ராவையெல்லாம் பாழை போட்டு எதிர்பார்க்கறதாக்குது. வர மாட்டேங்கிறான். 2 ஆளு படுகிற பாயில ஒரு ஆளு முடைக்க படுத்தா என் மனசு எப்படி இருக்கு? நீ சொல்லு நீ சொல்லி அம்மா நீ பொண்ணுதான். அவர் ஏமா கொஞ்ச நாள் அவர் ஏமா எனக்கு வந்தது கோவம். சரி விடு விடு. ஆமா அவன் குடிக்காரன் பாய் பண்ண போறதில்ல அப்படின்னு எங்க அப்பா அம்மா சம்பாதி சொத்து இருக்குது. ஏமாத்திரம் 2 ஏக்கர் நிலம். 2 ஏக்கர். ஆமா. ஒரு கிணறு ஒரு மோட்டர் இதெல்லாம் இருக்குது. எங்க அண்ணன் கிட்ட இருக்குது. நேரா போனேன். என்ன வா மச்சாங்கிட்ட நான் குடும்பம் நடத்த மாட்டேன். முடியாது. ஆமா இருக்கிற சொத்துல கொஞ்சம் பிரிச்சு விடு எனக்கு கூடு. ஆமா அத வச்சு நான் காலத்து ஓட்டின்னு போறேன். சரி அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்னன்றான், அதெல்லாம் பொம்பளை பிள்ளைகளாம் நான் பாகத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். இது எந்த வகையில நான் என்னைய சொல்லி பொம்பளைக்கு பொண்ணுதான் பொம்பளைக்கு பாகம் இல்லைன்னு சொன்னான். இல்லைன்னு சொல்றேன். ஏண்டி 1988ல அப்பா அம்மா சம்பாதிச்சு சொத்துல ஆணுக்கு பெண்ணுக்கு சரி பாகம் உண்டு. ஆமா அப்படின்னு கவர்மெண்டே சொல்லிடுச்சு. கேட்க வேண்டியதான கேட்டான். அவன் கொடுக்க மாட்டேன்னா நான் யோசனை பண்ண பாகத்தை எடுத்துதான் பூமியில உக்காரணும் அப்படின்னு அம்மா எங்க ஊர்ல பெருமஞ்சால 10 பேரை நான் வச்சுக்கணும். 10 பேரை வச்சிருக்கியா? பஞ்சாயத்துல வச்சுக்கணும். பஞ்சாயத்துக்கார 10 பேர் இட்டு வந்து பஞ்சாயத்து கூட்டானா அவங்க வந்து உக்காந்தாங்க. அவங்களே பார்த்து பிரிச்சு விட்டாங்க. எப்படி? அதே பையா கொண்டா பிறந்துருச்சு பிரிச்சு விடுறா பாவம் அப்படின்னு 2 காணி நிலம் ஆச்சா. 2 ஏக்கர் எனக்கு 1 ஏக்கர் அவனுக்கு ஒரு நிலம். சரி 2ஆ பிரிச்சாங்க பாரு. ஆமா பிரிச்சுட்டு அப்புறம் நான் யோசனை பண்ணேன். எப்படி? கிணறு இருக்குது மோட்டர் இருக்குது. ஆமா இவன் மோட்டர்ல நம்ம முழிக்கூடாது அப்படி ஐயா கிணறு மோட்டர் பிரிச்சு விட்டுருங்க கையோட அப்படின்னு கேட்டையம்மா. அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, பாப்பா நீ பொண்ணா பிறந்துட்ட 10 ஆளு வச்சு நீ கிணறு வெட்ட மாட்டேன். முடியாது ஒன்னால அப்படின்னு கிணத்தை யார்கிட்ட ஒதுக்குனாங்க. கிணத்தை உங்ககிட்ட விட்டாங்க. மோட்டர் அவங்ககிட்ட ஒதுக்குனாங்க. அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. ஆமா அவன் என்ன பண்றான் தெரியுமா, மானத்தை நம்பி அவன் இடத்துல மல்லாட்டை போட்டான். வேர்க்கல்ல போட்டான். செடி தாளன்னு வருது கம்பி இறக்குற நேரம். ஆமா மானம் இழுத்து புடிச்சு காயுது. செடி இங்க வதங்குது. இவன் ஆளு மேல ஆள் விட்டான பிறகு எங்க அண்ணக்காரன் என்கிட்ட எங்க பாப்பா கிட்ட கிணறு இருக்குது என்கிட்ட மோட்டர் இருக்குது. எங்க பாப்பா கிணத்து காட்டுச்சுன்னா நான் மோட்டர் இறக்கி நான் இறச்சிக்குவேன் மல்லாட்டுக்கு அப்படின்னு அனுப்புறான். நான் காட்டுவன காட்ட மாட்டேன் வைராகமா இருந்தான். அப்புறம் அம்மா நானே போய் வாங்க நீயே பாத்துக்க. தண்ணி படிப்படியா உள்ள போகுது தண்ணி. ஓஹோ இது இறக்கிதான் சொரக்க மாட்டேங்குது அப்படின்னு அம்மா நேரா போன எங்க அண்ணன் கிட்ட. என்ன ஆமா எதுக்கு ஆளு மேல ஆள் விட்டு அனுப்புறேன் ஏதோ ஒன்னா பிறந்துட்டோம் நாளைக்கு என்ன வாடின்னு போவோம். செத்தா மண்ணு தான் தின்னு போகுது. இருக்கிற வரைக்கும் ஒத்துமா இருந்துட்டு போவோமே நீ ஆளு அனுப்புவானா இடத்தா மோட்டர் இறக்கு என் கிணத்துல அப்படின்னு சொன்னேம்மா. இறக்க நான் பாரு மோட்டர் கிணத்துல எடுக்க மாட்டேங்கிறான். அப்படியா? ஆமா மனுச்சு வர மாட்டேங்குது அவனுக்கு. இப்ப யாரு அவன் தம்பி? அவன் அண்ணனா வருவான் பாரு. என்ன என்ன பூச்சாட்ட வர. ஆமா ஆமா எப்பதான் மோட்டர் எடுப்பேன் என் கிணத்துல. பாப்பா உன் கிணத்த நம்பி நான் 2 ஏக்கர் மல்லாட போட்டேன் என் பங்குல. மானம் ஈத்து பிடிச்சி காயுது. 2 தண்ணி உன் கிணத்துல நான் இறச்சிக்கிட்டு அப்புறமா என் மோட்டர் வெளியே
ஒரு 2 தண்ணிக்கு ஹெல்ப் பண்ணலாம். சரி கெஞ்சிர மோட்டர் அடிக்கல இல்லையா? ஏன்டா எடுக்கணும்? எங்க தங்கச்சி எங்க அக்கா மோட்டரு. நான் பாப்பா கேத்துல தூர் போற அட்வான்ஸ் வாங்கின பேமாடி. எம்மா அட்வான்ஸ் வாங்கிருது. அப்போ எக்கோ எவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்துக்கறாங்கடா? தூர் வாரத்துக்கு கிணத்துல கொடுத்துக்கறான். எவ்வளவு? 3 ரூபாய். வாடா ஏமாந்து வாடுவாங்க. ஏம்மா 3 ரூபாய்க்கு என்ன பண்றது? சரியம்மா வணக்கம் வணக்கம் வணக்கம். என் கதை ஊர் சிரிக்குது. ஆமா உன் கதை எங்க சிரிக்குது? என் கதையும் ஊர் தான் சிரிக்குது. சரியம்மா தெரியும். ஆமா சொல்லியம்மா. சரியம்மா சரி போனால் போகட்டும். சபை பார்த்தால் எவ்விதமாக வணக்கம். சபை பார்த்தா என்ன போல மகாலட்சுமி போட்ட சபை. நீ மகாலட்சுமியா? என்ன மகாலட்சுமி போட்டோட பாத்துருக்கியா? என்ன குறையாக்காரா? ஓ அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, அழகு இல்லையா, உடகு இல்லையா, பூ இல்லையா, பொட்டு இல்லையா, எதில் நான் கம்மியாகிறேன்னு சொல்லு. இந்த கோலத்துல நான் நடுத்தல் நடந்து போகட்டும். போனா என் எதிர்க்க எங்கன்னா ஆடுவாங்க மாடுவாங்க, ஒரு கடை வாங்க, ஆமாம்மா ஒரு பொண்ணு உடுப்பாக்க மாமன் உடுப்பாக்க என்ன பாத்துட்டு போட்டும். ஒரு வேற வரைக்க என்ன பாத்துட்டு போனா அப்படி அப்படி கை கூடும். நம்ம முதலாச்சு நான் யாரு சொட்டமுண்டா? ஏய் இவள பாத்துட்டு பொண்ணு வீட்டுக்கு போனாங்க. அங்க போய் பொண்ணு வீட்டு மாப்பிள்ளை வீட பாத்துட்டு நேரா வீட்டுக்கு வந்தாங்க. பொண்ணு விட்டாரு. மாப்பிள்ளை எதிரில வண்டி எடுத்துட்டு போனா டவுனுக்கு பால் வண்டி போது அவன் உடம்பாடு அன்னைக்கே செத்துட்டான். இவள பாத்துட்டு போய் வெறும் விட்டான் பாரு. விட்டா பாரு வெறுநெல்ல விட்டா. இவளை பாத்துட்டு போய் வெறுநெல்ல விட்டான். 8ஆம் நாள் பூரா வெள்ளை வாங்க மாட்டோம் வருது. மகாலட்சுமி 55,000 கொடுத்து பசுமாடு ஒண்ணு கடவுள் மாடு கூட பாத்துட்டு தான் போய் வாங்கினேன். அங்க வாங்கின இடத்துல பார்த்தா 12 லிட்டர் கருந்துச்சு. என் கடுத்துல கட்டி சாதனை கறக்குற 6 லிட்டர் கறக்குது. போய் மகாலட்சுமி மகாலட்சுமி என்று சொல்கின்றாயே. ஆமா அவங்க எப்பேற்பட்டவங்க தெரியுமா? சொல்லியம்மா. மலை வளர் சிறகும் கண்டேன், மலை வளர் சிறகும் கண்டேன், பார்வதியில் நன்னீர் கண்டேன், நன்னீர் கண்டேன், அலை கடல் கடைய கண்டேன், அலை கடல் கடைய கண்டேன், ஐயன் 5 சிரமும் கண்டேன், ஐயன் 5 சிரமும் கண்டேன், உலமகள் நெஞ்சம் கண்டேன், உலமகள் நெஞ்சம் கண்டேன். ஏ ராமா ராமா உன்னை போல் கொடுத்ததை வாங்குவோர் இந்த உலகத்தில் கண்டதில்லை கண்டதில்லை. அம்மா இது ராமாயண செய்யுள். ஆமா எப்படி என்றால் யுகம் பிறந்த 3ஆம் நாள் பிறந்தவர் ஜாம்பவந்தர். ஜாம்பவந்தர் 3ஆம் நாள் பிறந்தவர் ஜாம்பவந்தர். ஜாம்பவந்தர் ராமாபிரானை பார்த்து கேட்கின்றாராம். எதற்கென்றால் ராமனுடைய மனைவி சீலாங்கன் இருக்கிறாங்களே அந்த அம்மாவை ராவணேஸ்வரன் சிறை எடுத்து அசோகவனத்திலே சிறை வைத்தான். ஆமா அப்போ ராமபிரான் தன் மனைவி சிரமிப்பதற்காக 10 நாள் போர், 10 நாள் சண்டை. ஆமா 10 நாள் சண்டையில் 10 நாள் சண்டை முடித்து 10ஆம் நாள் யுத்தத்திலே ராவணனை மடித்து விட்டு இலங்கையை விபூஷணருக்கு பட்டம் தரித்து விட்டு சீதையா ராவண தம்பி விபூஷணர். ஆமா அவருக்கு பட்டம் கொடுத்துட்டு ராவனுடைய தம்பி விபூஷணருக்கு இலங்கையை பட்டம் தரித்து விட்டு சீதையை அழைத்துக் கொண்டு அயோத்திக்கு செல்கின்றார் ராமர். அப்போ அயோத்திக்கு செல்கின்ற ராமரை பார்த்து விபூஷணர் சொல்லுகின்றார், ஐயா ஐயா எங்க அரண்மனை வந்து ஒருவேளை சாப்பிட்டு போங்க, ஒருவேளை உட்கார்ந்து சாப்பிட்டு போங்க. ஆமா அப்படி என்று அழைப்பு கொடுக்கின்றார். ஆனா விபீஷணனுடைய அழைப்பை சிறமேற்கொண்ட ராமபிரான் இலங்கைக்கு சென்று ராமனுடைய அரண்மனையிலே அன்னம் புசிப்பதற்காக சாக்கடைக்கு சென்று குடிச்சு கை கழுவுறாரு. அப்படி கை கழுவுறன்னு அந்த சாக்கடையில் சலவை கல் பதிக்கப்பட்டிருந்தது. துணி துவைக்கிற கல்லு. அந்த துணி துவைக்கிற கல்லுல ராமபிரானுடைய முழு உருவம் தெரிந்ததா? ராமர் உருவம் அந்த கல்லுல தெரிஞ்சது. கல்லுல தெரிஞ்சதான். அப்பதான் ராமர் வெளியே சொல்ல மனசுல நினைக்கிறார், அடடா ராமனுடைய சாக்கடை கல்லு இவ்வளவு உன்னிதமா இருக்குது, இவ்வளவு அழகா இருக்கு. அவன் உட்கார்ந்து ஆட்சி செய்த சிம்மாதனம் எவ்வளவு உன்னிதமா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு. நம்ம கொஞ்ச நேரம் அந்த சிம்மாதனத்தில் உட்கார்ந்து ஆட்சி செய்து விட்ட பிறகு விபூஷணனுக்கு பட்டம் தரிக்காமல் போயிட்டுமே. ஆமா அப்படின்னு மனுஷன் நினைச்சார். அப்படி வெளியே சொல்ல மனசுல தான் நினைச்சாரு. ஆனா ராமபிரான் மனசுல நினைச்சாரு பாரு. இவர் அவர் அறியாமல் இருந்து ஜாம்பவத்திலே இருந்தாரு. ஜாம்பவந்தருக்கு தெரிந்து விட்டது. அப்பதான் கேக்குறாரு ஜாம்பவந்தர். அப்ப அவர் சொல்றாரு, ஆமா மலை வளர் சிறகும் கண்டே, வளர் சிறகும் கண்டே. உலகத்துல எத்தனை மலை
மலை இருக்கின்றதோ இருக்கிற மலைகள்லாம் எல்லாத்துக்குமே ரக்க இருந்தது. அக்கறை இருந்தது. ஆமா, அந்த மலை என்ன செய்யுமா, ஒரு கிராமத்துல அக்கிரம அநியாயம் நடந்து யாரும் தட்டி கேட்கலன்னு சொன்னா மலை பறந்து சென்று அந்த கிராமத்தை அழிச்சிடுமா. அப்படியே அழிச்சிடும். ஆமா, அப்போ மலைக்கெல்லாம் ரக்க இருந்தது. மலைகளுக்கெல்லாம் ரக்கை இருந்தது. அதுவும் எனக்கு தெரியும். அதுவும் எனக்கு தெரியும். பாரதியில் நன்னீர் கண்டு. பாரதி நன்னீர் கண்டு. பாரதி என்றால் கடல். கடல்ல உப்பு தண்ணி தான் இருக்கும். இருக்கா? ஆனா நல்ல தண்ணி ஒரு புறம் இருக்கு. அது ஒரு வரை இருக்கா? அதுவும் எனக்கு தெரியும். அதுவும் எனக்கு தெரியும். அலைகடல் கடையை கண்டேன். கடலை கடைந்தார்கள் ஒரு காலத்தில். ஆமா, அதுவும் எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். அயன் 5 சிரமும் கண்டு. அயன் சிரமம் கண்டு. பிரம்மாவுக்கு 4 சிரம் தான், 4 தலை தான். 5 சிரம் இருந்தது ஒரு காலத்துல இருந்தது. அதுவும் எனக்கு தெரியும். அதுவும் எனக்கு தெரியும். குலமகள் நெஞ்சம் கண்டேன். ஒரு பொம்பளை ஒரு நிமிஷத்துல என்ன நினைக்கிறாங்க அது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, ஆனா அவன் மனசுல என்ன இருக்குதுன்னு தெரியும். ஆமா, சின்ன மாமையில வச்சு நிக்கிறோம். அது சரியம்மா. அப்போ கடலுடைய ஆழத்தை கண்டுபிடிக்கலாம். ஆமா, பெண்களுடைய உள்ளத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அது குலமகள் நெஞ்சம் கண்டு. அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன ராமபிரான், ஏ ராமா, உன்னை போல் கொடுத்ததை வாங்குவோர் இந்த உலகத்தில் கண்டதில்லை. விபூஷனுக்கு பட்டம் தெரித்து விட்ட பிறகு விபூஷனுக்கு சொந்தமான சிம்மாதனத்தில் நீங்கள் உட்காரலாம் என்று ஆசைப்படலாமா அப்படி என்று கேட்டாராம் ஜாம்பு. அப்போ ராமபிரான் வெட்கம் அடைந்து ஞானம் அடைந்தார். அது என்ன அவதாரம்? அடுத்த அவதாரம் விஷ்ணு மார்பில் தங்கக்கூடியவள் மகாலட்சுமி. வைகுந்தமே பொற்படமா மந்தர்லியே சீனமோ நாராயணமூர்த்தி மார்பிலே தங்கக்கூடியவள் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமிக்கு ராட்சம் வருது இந்த சபையம்மா. இந்த சபையில் இருக்கக்கூடிய மாதா பிதா குரு அதுவ தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம் அனைவருடைய திருப்பாதத்திற்கும் இந்த ஊர் மக்கள் அனைவருடைய திருப்பாதத்திற்கும் ஆத்தியார் அவர்களுக்கும் உங்களுக்கும் என் தாய் பாஞ்சாலி அம்மா அடியன் சிறந்தாண்ட வணக்கம். நாங்க சொல்றோம். விளக்கம் புரிந்ததா? எப்படி அம்மா? ஆமா, ஜெயமாலினி 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 என்று விளக்கம். ஆமா, எப்படி என்றால் எப்படி அம்மா? இது இருக்கின்றது எங்க நாடு.
இதான் ஜெயமாபுரி பட்டணம். ஜெயமாபுரி பட்டணம். இந்த ஜெயமாபுரி பட்டணத்தை ராஜபரிபாலனம் செய்து வரக்கூடிய ஜெயசேன மன்னன் இருக்கின்றாரே. ஜெயசேன மன்னர் அண்ணவருக்கு மனைவி இல்லற வாழ்க்கை துறவி. என் பெயர் ஜெயமாலினி. ஜெயமாலினி. ஆமா. ஜெயமாலினி என்று தெரியுமே தவிர ஆமா எம்மா எங்க நாடு இருக்கின்றது ஜெயமாபுரி பட்டணம். ஜெயமாபுரி பட்டணம் பதியான மன்னவர் களத்திலே செங்கோலை தாங்கி நாட்டில் உள்ள மக்களுக்கு நீதி வழுவாமல் ஆமா நீதி நேர்மை நியாயம் தர்மம் இதை கை கொண்டு தர்மத்தையே கை கொண்டு நாட்டில் உள்ள மக்களுக்கு குறை கிடையாது. ஆமா யாவற்றமான பேருக்கும் எந்த விதமான குறையும் இன்றி ஆமா சந்தோஷகரமாகவே ஆட்சி செய்து வருகின்றார். அப்போ நாட்டில் உள்ள மக்களுக்கு எந்த விதமான குறையும் கிடையாது. ஆமாண்டியம்மா ஏன்னு சொன்னா ஒரு மனிதனாக பிறந்து விட்டார் சொல்லிருக்காங்க. ஆமா வெட்டி வைக்கணும் கட்டி வைக்கணும் இல்ல நட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆமா அப்போ கட்டி வைக்கணும்னா கட்டி வைக்க வேண்டும். ஒரு கோவில கட்டி வைக்கணும். ஆமா சாவடியோ சத்திரமோ கட்டி வைக்கணும். வசதியான குடும்பத்துல புள்ளியா பிறந்துட்டோம். ஆமா நிறைய செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா தர்மத்தை செய்ய வேண்டும். ஆமா அப்படின்னு நினைச்சாக்கா என்ன கோயிலோ குளமோ சாவடியோ சத்திரமோ கட்டி வைக்கணும். அப்படியும் அதை விட கொஞ்சம் பணம் கம்மியா இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா ஒரு குளமோ ஏரியோ வெட்டி வைக்கணும். ஆமா மழை பெஞ்சா தண்ணி நிக்கும். ஆடு மாடு போய் தண்ணியா இருக்கும். அது ஒரு தர்மம். அதுக்கும் வழி இல்லாத ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தா ஆலங்கண்ணும் அரசங்கண்ணும் நட்டு வைக்கணும். ஆமா அது வளர்ந்து மரமா ஆகும். 10 பேர் நெகிழ் உட்காரும். சீட்டாடுவாங்க முதல்ல. அதை போல என் பதியான தர்மம் எல்லாம் செய்தோம். ஆமா என் பதியான மன்னவர் வெட்டி வைத்தார் கட்டி வைத்தார் நட்டு வைத்தார் பலவிதமான தான தர்மங்கள் செய்து பார்த்தார். நாட்டு மக்களுக்கு நல்லதே செய்தார். ஆனால் அந்த அயனாய பிரம்மதேவன் எங்களுக்கு பெரிய ஒரு குறை வைத்தார். அம்மா நாட்டு மக்களுக்கு அனைத்து நல்லதையும் செய்து என் பதியான மன்னவர் நானும் இறந்து விட்ட பிற்பாடு இந்த நாட்டை மணிமூடி சுட்டி ஆள்வதற்கு ஒரு ஆண் பிள்ளை இல்லையே, ஒரு பெண் பிள்ளை இல்லையே. ஆமா பிள்ளையே இல்லையம்மா. ஆமா அப்பா கூலியை குறைத்தேனோ குறைபடியா வந்தேமோ, பசி என்று சொன்னவருக்கு பின்னே வா என்று சொன்னேனோ, பிள்ளை பால் கேட்டவருக்கு கள்ளி பால் என்ன பாவத்தை செய்துமோ தெரியல. ஆமா அம்மா கல்யாணம் ஆகி 10 வருஷமா பிள்ளை இல்ல. பொண்ணா பொறுத்தா கல்யாணம் செய்தா 1-2 புள்ள பெற்றலாம். ஆமா அந்த பொண்ணுக்கு மரியாதை. ஆமா தெருவுல போடணும். ஆமா நல்ல பேர் வாங்கலாம், நல்ல பேர் வாங்கலாம். புள்ள இல்லாத தெருவுல போனா ஒரு புள்ள இல்லாத வரடி. ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. எம்மா அதை போல கல்யாணம் ஆகி 10 வருஷமா பிள்ளை இல்லை. அப்ப நான் என்ன பண்ணேன், அடடா
இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு குழந்தை இல்ல, ஒரு பெண் குழந்தை இல்ல, ஆண் குழந்தை இல்ல. அதனால வேண்டி நமக்குதான் பிள்ளை இல்லையே. அதனால வேற எதனா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா அது வயித்துல எதனா ஒரு புள்ள பிறந்தா நம்மள எடுத்து கொஞ்சலாம், இந்த நாட்டை மணிமுடி சுட்டி பார்க்கலாம் அப்படின்னு அம்மா. ஆமா, நான் என்ன செய்து நல்ல எண்ணத்தை வச்சு எங்கேயும் வெளியில போகல. என் கூட பிறந்த தங்கச்சி என் பேரு ஜெயமாலினி, என் தங்கச்சி பேரு ஜெயசுந்தரி. ஆமா, அதனால வேண்டி என் வெளியில போய் பொண்ணு பார்த்தா வந்து வா, அதாவது சக்கரை எந்த நேரம் நடக்கும் வந்துரும். வீடு 2000 எடுத்துவாங்க. அதனால வேண்டி யாரையும் பெண் பார்க்கல. என் கூட பிறந்த தங்கச்சி ஜெயசுந்தரிய 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணி வச்சேன். பார்த்து கட்டி வச்சேன். ஆமாண்டி அம்மா. அம்மா என் நல்ல எண்ணத்துக்கு நான் எப்படி 2ஆம் தாரமா என் வாழ்க்கையை விட்டு கொடுத்தனோ, என் தங்கச்சி வந்த நேரம் அவ வந்து கல்யாணம் பண்ணி கால் எடுத்து வச்ச நேரம் நான் கர்ப்பஸ்திரி ஆயிட்டேன். பரவாயில்லம்மா. அதே தங்கச்சிக்காரி 10 வருஷமா பிள்ளை இல்லாத இருந்து என் தங்கச்சி வந்த உடனே நான் கர்ப்பம் தெரித்து 10 மாதம் 300 நாள் நான் கர்ப்பத்தை சுமந்து இந்த ஊர்ல இல்லையம்மா, விழுப்புரத்துல இல்ல, திருவண்ணாமலையில இல்ல, கண்டாவச்சிபுரத்துல இல்ல, எங்குமே என்ன மாதிரி பிள்ளை பெற்றுக்க மாட்டாங்க. ஆமா அம்மா, நல்லா கடைஞ்சி எடுத்த மாதிரி, காலக்கண்ணு மாதிரி, நல்ல அழகானவனா, திறமையானவனா, அழகா ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அவங்கள போய் பெற்றுக்கிறேன். ஆமா, நானும் கல்யாணம் செய்து 10 வருஷமா பிள்ளை இல்லாம இருந்தேன். நான் வேண்டாத கோவில் சாமி இல்ல, கும்பிடாத போவாத கோவில் இல்ல, மேல் மருவத்திற்கு நான் பாதயாத்திரே போனேன், நடந்தே போன மாலை போட்டுக்கணும். 10 வருஷமா புள்ள இல்லையா, என்ன பண்றது அப்படின்னு அம்மா ஏதோ எந்த சாமி புண்ணியத்துல 10 வருஷம் சென்ன எனக்கு ஒரு பையன் பிறந்தான். ஒரு பையன்? ஆமா, பையன் பிறந்த உடனே எனக்கு ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. எப்படி 10 வருஷமா புள்ளிக்கால புள்ள பிறந்துக்கல அப்படின்னு ஒரு சோச்சம் கேட்டு, நல்ல சோச்சிக்கார கேட்டு ஒரு ஜாதகம் எழுதி வைப்போம் அப்படின்னு சோச்சிக்காரன் போய் சோச்சம் கேட்டேன். அவன் என்ன பண்ண சோச்சிக்காரன் எல்லா பொருத்தும் சொல்லினே வந்தான். எல்லா பொருத்துமா? ஆமா, எல்லா பொருத்தும் சொல்லின்னு வந்து கடைசியில ஒரு சொல்லிட்டான். ஆமா எம்மா, இந்த குழந்தை எல்லாம் பொறுத்து இருக்கு, ஆனா ஒண்ணு, இது வளர்ந்து வாய் திரும்பி யார கூப்பிடறோ அவங்க செத்துருவாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு எப்படி இருக்கும்? அப்பான்னு கூப்பிட்டா என் வீட்டுக்கார செத்துருவாரு, அம்மானு கூப்பிட்டா நான் செத்துரு போறேன். நீ செத்துருவேன். எப்படி ஆகுது? இது வந்து போல போறதுக்கு தான் முடிச்சு போட முடியுமா? 10 வருஷம் கழிச்சு வந்துச்சு முடியாது. சரி, ஆண்டு ஜெயில ஆகட்டும் அப்படின்னு வளர்த்துல வந்தான். என்ன பண்ணலாம், வளர்ந்துக்கிருந்து பேசி திரிஞ்சு பாட்டின்னு கூப்பிட்டான். என் பாட்டி உடனே சேர்த்துட்டான். ஐயோ சேர்த்துட்டாமா? அப்பா ஒரு தும்பம் தொலைஞ்சுது. மாமியா தொலைஞ்சிச்சு. ஆமா, அப்புறம் கொஞ்ச நாள் சென்னு தாத்தான்னு கூப்பிட்டான். என் மாப்பிளாரு பண்ணி போட்டான். ஐயோ 2 பேரும் செத்துட்டாங்க. வீட்டுல குடும்பத்துல யாராவது சண்டையோ மாமியா மாட்டா போயிட்டாங்க. அப்புறம் நாங்க 2 பேரும் இருக்கோம். ஐயோ யார கூப்பிடுறானோ ஆமா அப்படின்னு வளர்த்துட்டு வந்தான். அப்புறமா ஒரு நாள் சாப்பாடு விட்டு பால் கொடுத்து தின்ன மேல கெடுத்துட்டு தெருவில் வந்து தெரு வாசல் பெருக்குனே பெருகிது பாரு. என்ன பண்ண உருண்டு பிறண்டு அப்பான்னு கூப்பிட்டான் பாரு. எதிர் வீட்டுக்காரன் செத்துட்டான். உடனே பிள்ளை பாத்திரம், பெருகிறத பாத்திரம், தொடமத்தை பாத்திரம் ஐயா விட்டு கடாச்சிட்டு ஓடி அவன் செத்துட்டான் பாரு. அவன் போட்டா அவன் வீட்டுல செவுத்துல மாட்டி இருந்து ஒரு போட்டா கைட்டு வந்து என் வீட்டு நடுவுல வச்சு இன்னைக்கும் கால்படுத்தி ஏத்துறது, கையெடுத்து கும்பிடுறது, பூஜை பண்றது. அப்படியா? ஆமா. ஏமாப்பா உன் புள்ள ஆமா அப்பான்னு கூப்பிடுறது எதிர் வீட்டுக்கு அரைஞ்சாரானா அது என்ன அர்த்தம்? அது அவனுக்கு பிறந்த புள்ள, எதிர் வீட்டுக்கு அப்பான்னு கூப்பிடு அவன் செத்துட்டான். அப்படியா? ஆண்டி பாப்பா உன் புள்ள ஆமா அப்பான்னு கூப்பிட்டு எதிர் வீட்டுக்காரன் சாவறது. ஆமா, உன் ஆம்பி அவனை வச்சுட்டு கூட மாட்டானா? பாராட்டுறாரு. அப்படியா? ஏங்க மத்தக்காரன் உன் பொண்டாட்டிக்கு எதிர் வீட்டுக்காரன் அப்பான்னு கூப்பிட்டு உன் பொண்டாட்டி வச்சு கூட மாட்டேன் நியாயமா? ஏமா அந்த குழந்தை எனக்கு பிறந்து அது என் அப்பான்னு கூடுதா நான் செத்து இருப்பேன். அது அவனுக்கே பொறுக்கட்டும். ஏ செல்லம் இன்னும் புள்ள வேணும்னா
இந்த ஊர்ல யாரோட போய் புள்ள பேத்துட்டு வா, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். இல்லன்னா நான் செத்துருவேன். அவருக்கு பிறகு அப்புறம் அவர் செத்துருவாரு. அப்படியா? அதனால சாக மாட்டேங்கிறேன். அவங்க சேர்த்தா கொஞ்சம் காத்தோட்டமா நடக்கலாம். இன்னும் காத்தோட்டமா. ஐயோ அத போலயம்மா 10 வருஷம் நீ புள்ள பத்துக்கிறேன். ஆமா. நானும் 10 வருஷம் புள்ள பத்துக்கிறேன். ஆமா. ஏன் கதையும் உன் கதையும் ஒன்னாட்டேன். போய் எதிர்காலத்து போய் புள்ள வாங்கி வந்துட்டா நானுமே தப்பான வழியில புள்ள வந்தான். ஒரிஜினல். ஆமா. அப்படி எழுங்க. அந்த கடவுளுடைய அனுகிரகத்தினால் என் பதியான மன்னவர் எங்க வீட்டுக்காருக்கே போட்ட குழந்தை. முன்னமே நான் எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் புள்ள வாங்கலாம். சரி அம்மா. ஆமா. எப்படியோ புள்ளன்னு பேசிட்டியா? ஆமா. அது போதும் போ. அப்புறம் என்ன? அப்புறம் எப்படியோ எப்படியோ நான் அர்த்தம். சரி அம்மா, ஆம்பளை பேசுகிறவனு. ஆமா. அப்படி அழகாக ஒரு ஆண் பிள்ளை பயிர் எடுத்தேன். என்னுடைய மகன் பெயரோ சாந்தசீலம். மகன் பெயரோ சாந்தசீலம். ஆமாண்டியா. அழகா ஆணுக்கு ஆணாகும் பெண்ணுக்கு பெண்ணாகும் ஒரே ஒரு பிள்ளை பார்த்த கருமை கொத்தாட்டம். நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் தங்கச்சி. ஆமா. அவளுக்கு குழந்தை இல்லாத போய் புள்ள இல்ல. ஆமா. அப்ப உன்னை பிடிச்ச தச்சிரும் அவளை பிடிச்சிக்கிச்சு. உன் தங்கச்சி பிடிச்சிக்கிச்சு. ஆமா. அவளுக்கு இருந்த அதிர்ஷ்டம் எங்கிட்ட வந்துருச்சு. அப்புறம் நான் என்ன பார்த்தேன், நம்ம தான் கர்ப்பம் தெரிவித்து குழந்தை பெத்தமே. அவ பிள்ளையில இருக்கிறாள் அப்படின்னு இந்த குழந்தைய அவளே வளர்க்கட்டும் அப்படின்னு என் தங்கச்சிக்கிட்டே கொடுத்தேன். என் குழந்தைய அழகாக சீரு சிறப்பமா வளர்த்தேன். அவனுக்கு என்னென்ன ஆமா கல்வி சாலையை கற்றுக் கொடுத்து ஆள் ஆக்கி நல்லா வாலிப பருவத்தை அடைஞ்சான். ஆமா. அப்ப நாங்க என்ன பண்ணோம், நம்மளுக்கு கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் குழந்தை இல்லாம இருந்துச்சு. அதனால வேண்டி காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வச்சா என் மகனுக்கு பேர பிள்ளை பிறக்கும் அப்படின்னு நான் என்ன பண்ணேன். ஆமா. வெளியே எங்க பொண்ணு பார்க்கல. என் நாத்தனா இருக்கிறாங்களே மஞ்சுளாவதி, அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கும் ஒரே ஒரு பேர். பேர் கற்பகவல்லி. ஆமாண்டி அம்மா. சொந்தம் போக கூடாது. ஆமா. சொந்தம் போக கூடாது. பிறந்த பொண்ணு விட்டு பொண்ணாச்சே, சொந்தம் போக கூடாது என்று என்னுடைய நாத்தனார் மகள் கற்பகவல்லி என் மகன் சாந்தசீலனுக்கு கல்யாணம் முடிச்சுட்டேன். சம்பாரிச்சுட்டேன். ஆமா. ஆமா. அப்படி திருமணத்தை செய்து என்ன செய்தோம், எங்களுக்கு வயசாகி போச்சு. அதுக்கு சின்னஞ்சிரசு அப்படி கிடக்கும் இப்படி கிடக்கும் அந்த காலத்துல இனிமே நம்ம பார்க்க கூடாது. அப்படி என்று எங்க நாடு ஜெயமாபுரி பட்டணத்தை என்னுடைய மகன் சாந்தசீலனுக்கு பட்டாபிஷேகம் தரித்து ஒப்படைச்சிட்டேன். நாட்டை ஒப்படைச்சிட்டோம். அரண்மனை ஒப்படைச்சிட்டு நானு என் பதியான மன்னவர் என் தங்கச்சி 3 பேரும் காசி முதல் ராமேஸ்வரம் வரை தீர்க்க யாத்திரையா போய் வரோம். இப்பதான் வரீங்க. 3 வருஷம் ஆகுது. நாட்டுக்கு வரைக்கும் 3 வருஷமா ஆச்சு. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருட காலமாக ஆறுபடை வெளிக்கொண்டு ஆறுமுக உண்ணவிட ஏறுகிற வேண்டியவை நேர்பட கந்தப்பா கண்டதமா இருப்பா. இன்னும் பள்ளியில் சேர்ந்த இன்னும் சுப்பிரமணி அப்பா அவர்கள் அடியானுக்காக 10 ரூபாயும், இந்த குப்பம்மாவுக்கு 10 ரூபாயும், குப்பன் 20 ரூபாய் கொடுத்துடலாம். அண்ணூர் வங்கல அவரு குழந்தை இருந்தேன். இந்த ஒரு காலி கொடி மறுகாலி மலை போல வருண்டேன். அந்த அம்மனை வேண்டிக்கிற சுபோஜியம். சரியம்மா. அப்படி 3 வருஷம் ஆகுது தீர்க்க யாத்திரை போயிட்டு இப்படி எங்க நாட்டுக்கு வந்துட்டோம். ஆமா. மகனை பாக்கணும், மருமகளை பாக்கணும். ஆமாண்டி அம்மா. எப்படிங்கிறாங்க? ஆமா. அதனால வேண்டி இது ஆனா ஒண்ணுடி அம்மா, என்ன நாங்க அக்கா தங்கச்சி இருந்தாலும் ஆமா ஒருத்தம் போட்டி ஆயிட்டோம். அவ என்ன பண்றா, முன்னாடி எங்க வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டா, அடி பாவி என்ன கல்யாணம் பண்ணி வச்ச எங்கனா போயிருந்தா கூட நல்லா வாழ்ந்திருப்பேன். ஆமா. உன் வீட்டுக்காரங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ புள்ளி பெத்துட்ட, நீயே போய் ஏறிக்கிற. நான் புள்ளையில இருக்கிறேன், எந்த நேரமும் ஆம்பியம் நீங்களே சந்தோஷமா இருக்கிறீங்களே அப்படின்னு என்னை வறுத்து கொட்டுறான். ஆமா. அதனால என் தங்கச்சி விட்டுட்டு நான் போயிட்டேன். அவ என்ன வைக்க மாட்டான். ஆமா. ஆனா நான் சாதாரணமான பொம்பளை இல்ல, என்ன ஜெயிக்க முடியாது. இருந்தாலும் தங்கச்சி ஆச்சே. ஆமா. ஆமா. அதனால என் தங்கச்சி விட்டுட்டு என் ரெண்டு பேரும் போகலாம். 2 பேரும் ஒன்னா போவான் அப்படின்னு என் மனக்கணக்கு. அதனால பதியான மன்னவர் என்னை வரும்படியா உத்தரவு. ஆமா. நான் போக வேண்டுமானால் என் உடன் பிறந்த தங்கை ஜெயசுந்தரி நான் அழைத்ததாக சீக்கிரமா அழைத்ததாருங்க. ஜெயசுந்தரி தர்போ
உலகமயிர்